சட்டப்படி கல் அருந்தலாமா? சட்டப்படி, அரசியலமைப்பு சட்டப்படி கல் அருந்தலாம். கல்லுல உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு. குடிநோய்க்கே கல்லூர் அருமருந்து. பக்கத்தில் பாண்டியில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, தெலங்கானாவில் இருக்கு. அங்கே கலப்படம் பண்ணுவாங்கல்ல. அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு கள்ள தொடர்பு. இன்னைக்கு அமைச்சர்கள்ல பல பேர் சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க. கள்ளுக்கு தடை நீக்கிட்டாங்கன்னா அமைச்சர்களுக்கு வருவாய் குறையும். அதனுடைய வெளிப்பாடு தான் கல் தடை. விஜய் போன்றவங்கெல்லாம் அரசியலில் புதுசாக வந்திருக்காங்க. அவங்க பதில் சொல்லி ஆகணும். கள் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா? 2026 இது வாக்காக மாறும். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவருடைய கட்சி வெற்றி பெறும். முதலமைச்சராவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கல் இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை. நீங்க நிரூபிச்சிருங்க, உங்களுக்கு 10 கோடி கொடுத்துட்றேன். இல்லை இந்த 8 கோடி மக்கள்ல யாராச்சும் ஒருத்தருக்காவது இப்படிப்பட்ட நிரூபிக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை இருந்தால் அழைச்சிக்கிட்டு வந்துருங்க, அவங்களுக்கு கொடுத்துடலாம். எம்ஜிஆர் ஒரு கல் ஆதரவாளர். அப்புறம் ஏன் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் படத்தை போடுறாரு, ஜெயலலிதா படத்தை போடுறாரு, ஏன் கல்லுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க மறுக்கிறாரு? இதுக்கெல்லாம் அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன? நாளைக்கு கேட்க போகிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு கொடுத்துருக்காங்க, சீமான் அவர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க, இந்திய ஜனநாயக கட்சி, இந்த மாதிரி பல கட்சிகள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. உடன்பாடுனா வரவேற்கிறோம், முரண்பாடுனா வாத்துக்கு வாங்க. எங்களுக்கு உடன்பாடும் இல்லை முரண்பாடும் இல்லைன்னா ஒன்றா ஆணாருங்க, இல்லை ஒன்றா பொண்ணாருங்க. ரெண்டு கட்ட நிலைமையில் இருக்க வேண்டாம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்ட போது தலைக்கு 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்தாங்க. கனிமொழி கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகம், இதற்கு காரணம் டாஸ்மாக் மது கடைகள் சொன்னாங்கல்ல. 4 பேர் சாச்சல்ல மூடுனாங்களா? இவங்க சொன்னதை ஓடுற தண்ணியில் எழுதுனா கூட கொஞ்சம் அடையாளம் தெரியும். வீசர் காத்துலது எழுதணும். தொடர்ந்து நீங்க 20 வருஷமா அந்த கல்லுக்கான தடையை நீக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதற்கான தீர்வு எப்பதான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம்? எங்க பின்னாடி மக்கள் இருக்காங்களோ இல்லையோ, நியாயம் இருக்கு. நியாயம் வென்றே தீரும். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய அரங்கத்திற்கு யார் வருகை புரிந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் செய் நல்லசாமி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அவரை வரவேற்றுட்டு நம் நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கல் சாராயம் எது உடலுக்கு நன்மை அளிக்கும் சார்? சாராயம்ங்கிறது போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எந்த சத்தும் கிடையாது. கல்லில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு. அது ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரானது. குடிநோய்க்கே கல்லூர் அருமருந்து. கல் குடிப்பதனால நம்ம உடம்புக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னவாக இருக்கு? நன்மைகள் ஏராளம் ஏராளம். தீமைகள் இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே. ஏன்னா நம்ம அப்பவே கேள்விப்பட்டிருக்கோம், அந்த காலத்துல முதியவர்களுக்கெல்லாம் இருமல் சளியெல்லாம் வந்ததுன்னா ஏதோ ஒரு மரத்து கல் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு மரத்து கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். ஓகே. அதனாலதான் நாங்க கேட்குறோம், கல்லுக்கு கடை வேண்டாங்கிறோம். கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கல் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்து கல் தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லாக தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பசஸ் ஆஃப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. ஆகவே கல்லுக்கு அரசியலமைப்பு சட்டப்படி தடையும் கூடாது, கடையும் கூடாது. இப்போ பனை மரத்துல இருந்து இறக்கணோடனே உடனே கல் குடிக்கணும், கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா கூட அது போதையா மாறும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படி சார்? அதாவது அந்த வடியக்கூடிய நீர் இருக்கே, சுவை நீர், அதுல ஆல்கஹால் இருக்காது. களையத்துக்குள்ள விழுந்தோடனே களையத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்டு, காற்றுல இருக்கக்கூடிய ஈஸ்ட் எல்லாம் பட்டு நொதிச்சு போகும், ஃபர்மெண்டேஷன் ஆகும். ஃபர்மெண்டேஷன் ஆகும்போது ஆல்கஹால் வந்துடும். இது எப்படின்னா, கறக்கக்கூடிய பாலில் ஆல்கஹால் இருக்காது. அதே தயரா மோரா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். ஆக்கக்கூடிய சுடுசோத்துல ஆல்கஹால் இருக்காது. அதே பழைய சோறா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். அப்படித்தான் அதை எடுத்துக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா சார், தமிழக அரசு வந்து உணவினோட ஒரு பகுதியா வந்து கல்லை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. சட்டப்படி கல் அருந்தலாமா? சட்டப்படி, அரசியலமைப்பு சட்டப்படி கள் அருந்தலாம். ம். ஆனால் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி கள் அருந்தக்கூடாது. நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ம். அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் ஆஃப் லா ஏஸ் டு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பு சொல்லும் பதில் என்ன? சொல்லுங்க. ம். இது ஒரு ஜனநாயக நாடு, இவர்களுடைய வேட்டைக்காடு அல்ல. இது ஒரு விளைநிலம். தொடர்ந்து நீங்க 20 வருஷமா அந்த கல்லுக்கான தடையை நீக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதற்கான தீர்வு எப்பதான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம்? 2005 தகவல் உரிமை சட்டம் வந்தது. சரின்னு முதல்ல எழுதணும். அதே நாள் நாள் தமிழ்நாட்டில் இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு கடவோட்டு விற்கிறாங்க. கல்லுக்கு மட்டும் தடை இருக்குது. என்ன காரணம்? அரசு தரப்பு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு பதிலாக, பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்றார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்குக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். அவர்கள் 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 தமிழ்நாட்டில் கள் இறக்கவும் பருகவும் தடை. இதுதான் தடைக்குண்டான காரணம். இது ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட காரணம். பக்கத்தில் பாண்டியில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, அண்டை மாநிலங்கள் இருக்குது. உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அங்கே கலப்படம் பண்ணுவாங்கல்ல. அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சியில் இருக்க வேண்டும்? இதற்கு தமிழ்நாடு தரப்பு சொல்லும் பதில் என்ன? சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. அரசு வந்து உங்களோட போராட்டத்தை ஆதரிக்குதா? பொதுமக்களோட மனநிலை என்னவா தான் சார் இருக்கு? அரசாங்கம் ஆதரிக்கிறது இல்லை, அரசாங்கம் உதாசீனப்படுத்துது. இப்போ எங்கள் மீது வழக்கு பதிவுன்னா நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் எந்த போராட்டம் நடத்தினாலும் அப்புறப்படுத்துகிறாங்க. ஒரு திருமண மண்டபத்தில் கொண்டு அடக்கி வச்சு வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி மாலையில் விடுவிச்சிட்றாங்க. எங்களை கைது பண்ணி வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்தின் முன்னால் கொண்டு நிறுத்தின ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு துணிச்சல் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. இந்த அரசாங்கம் தொடர்ந்து எங்களுடைய முதுகில் தான் குத்திக்கிட்டு இருக்காங்க. மார்பில் குத்துறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு தயாராக இல்லை. இது ஒரு கோழைத்தனமான செயல். தமிழ்நாட்டில் மட்டும் கல் இறக்க தடை விதிக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? முக்கிய காரணம்னா, தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியாக அதற்கு ஒரு குணம் உண்டு. எதையும் தாங்கும் இதயம் எங்கள் எல்லாத்துக்கும் உண்டு, 8 கோடி மக்களுக்கு உண்டு. அதனுடைய வெளிப்பாடு தான் கல் தடை. 8 கோடி மக்களும் நாங்கள் செம்மறி ஆடுகளாக இருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் ஓடாய்களாக இருந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த கல்லுக்கான தடையை நீக்கினா அரசோட வருவாய் குறையும்னு பார்க்குறாங்களோ? அரசுக்கு வரக்கூடிய வருவாய் எவ்வளவு தெரியுங்களா? டாஸ்மாக் மூலமாக எவ்வளோ வருவாய்? 50,000 கோடி வருது. இது முன்கதவு வழியாக வரக்கூடிய வருவாய். பின்கதவு வழியாக இதே 50,000 கோடி அளவுக்கு வருது. இது எல்லாத்துக்கும் தெரியுது, அது யாருக்கு தெரியாது. லிக்கர் லாபி வலுவாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு பணம் தேவை. அவங்க எடை போட்டு விடை கண்டு ஒவ்வொரு கட்சிக்கும், ஒரு சில கட்சிகளை தவிர எல்லாத்துக்கும் கொடுத்துட்றாங்க. இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் கையேந்திடுறாங்க. தேர்தல் செலவுக்கு வச்சுக்கிறாங்க. ஒரு பகுதியை எங்களுக்கு கொடுக்குறாங்க வாக்குக்கு பணமாக. நாங்கள் தான் கேட்குறோமே, தேர்தல் வந்தால் என் வீட்டில் எவ்வளோ கொடுப்பேன் நீ எனக்கு அப்படின்னு பேரம் பேசி பணத்தை வாங்கிட்டு தானே குத்துறோம், அது கொடுக்குறாங்க. இந்த சுழற்சியில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால தான் எந்த ஒரு கட்சி கல்லுக்கு ஆதரவாக களம் இறங்குறது இல்லை. எல்லாம் லிக்கர் லாபிட்டு கையேந்திடுறாங்க. இப்போ புதுச்சேரி ஆகட்டும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்க்கும் சரி, ப்ரைவேட்டாக வச்சுருக்கிறது சரி, அது எல்லாம் இருக்கிறது போக கல்லுக்கு வந்து அனுமதிச்சிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் அனுமதிக்கலை? இது நீங்கள் என்ன கேட்டீங்க? புதுச்சேரியில் வந்து எல்லாமே இருக்குது, அங்கே வந்து கல்லுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் அனுமதிக்கலன்னு கேட்குறேன் நான். நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை.
1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை தான் கள் இறக்குவதும் பருகுவதும். தமிழ்நாடு அரசு அநியாயமா அந்த உரிமையை பறித்து கொண்டது. த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் த அக்யூஸ்டு பர்சன். இன்னைக்கு ஒருத்தர் கள் இறக்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் சந்தைப்படுத்துறாங்கன்னா, இறக்கி சந்தைப்படுத்துவோர் குற்றவாளி அல்ல, அவர்களை தடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தான் குற்றவாளி. இந்த அரசியலமைப்பு சட்டப்படி கள்ள இருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா இல்ல மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் ஆஃப் லா எஸ் டு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். வர சொல்லுங்க வாதத்துக்கு. வல்லுநர்கள் இருக்காங்கல்ல, சட்ட வல்லுநர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், மாண்புமிகு அமைச்சர்கள், வர சொல்லுங்க பாப்போம். ஒலித்த காலம் நாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பு கெடும். எங்ககிட்ட நியாயம் இருக்கு. நாகவாம்பு மாதிரி அவங்கெல்லாம் எலிகள். நாக தலை தூக்குனா காத்து பட்ட எலிகள் மடிஞ்சிரு. வர சொல்லுங்க பாப்போம். நீங்க சொன்னது போலவே அவங்க அந்த கல் இயக்கத்தினுடைய உரிமையை அரசு பறிக்கிறதற்கான காரணம் வந்து கலப்படமா இல்ல வேற ஏதேனும் காரணம் இருக்குமா? இன்னைக்கு அமைச்சர்கள்ல பல பேர் சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வரக்கூடிய வருவாய் குறையும். கள்ளுக்கு தடை நீக்கிட்டாங்கன்னா மக்கள் கள்ளு பக்கம் போவாங்க. அதனால டாஸ்மாக் மதனுடைய விற்பனை சரியும். அது தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு வரக்கூடிய பணத்தினுடைய அளவு குறையும், அமைச்சர்களுக்கு வருவாய் குறையும். அதனுடைய வெளிப்பாடு தான் கல் தடை. இப்போ பனைமரத்துல இருந்து இறக்குப்பதிவு செய்யப்படும் கல்லை ஏதாவது கலப்படம் செய்ய இயலுமா? எதுல கலப்படம் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம நாட்டுல அரசு கலப்படத்தை சொல்லிதானே அதனோட உரிமையை பறிச்சிட்டு இருக்காங்க. உயிர்காக்கும் மருந்திலிருந்து உணவு வரல கலப்படம் இல்லாத இடங்கள் எங்க? மத்திய அரசே ஒத்துக்கிறாங்க. இந்தியாவில் சந்தைப்படுத்தக்கூடிய பாலில் 69% கலப்பட பால்னு மத்திய அரசு ஒத்துக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அண்மையில் நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருக்கலாமே, மாடுகளே இல்லாமல் வேதிப்பொருட்களை வச்சு பால் தயாரித்து ஒருத்தர் பால் சந்தைப்படுத்திட்டு இருந்திருக்காரு. ஆக இன்னைக்கு சந்தையில் இருக்கல்லுங்க சமையல் எண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெய்ங்கிறது இல்லை. சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்ததற்கான காரணம் என்னவாக இருக்கும்? அது கலக்கும் போது மெத்தைல் ஆல்கஹால் அதிகமாக கலந்துட்டாங்க. ஆல்கஹால் 2 வகை, மெத்தைல் ஆல்கஹால், இத்தைல் ஆல்கஹால். இத்தைல் ஆல்கஹால் தான் குடிசாராயம். மெத்தைல் ஆல்கஹால்ங்கிறது வார்னிஷ் மாதிரி இருக்கக்கூடியது. அது அதிகமாக குடிச்சிட்டாங்கன்னா, கொஞ்சமாக கலந்துட்டா அது ஸ்லோ பாய்சனிங், அதிகமாக ஊற்றிட்டாங்கன்னா உடனடியாக கொண்டு போடும். அது அந்த அந்த விற்பனை செஞ்சவங்க தெரியாதனமாக அதிகமாக கலந்துட்டாங்க, கள்ளச்சாராயம் ஏற்பட்டுருச்சு. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. பீகாரில் 9 வருஷத்துக்கு முன்னாடி நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தது. அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்றப்பதிவு ஆவணத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துக்களும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போயுள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. அங்கே நீங்கள் சொன்னீங்கல்ல கள்ளச்சாராய சாவு, அங்கே ஏற்பட்டது. அங்கே ஏற்பட்ட போது நிவாரணம் கொடுக்க அந்த அரசு மறுத்து விட்டது. இது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும். அந்த கள்ளச்சாராய உற்பத்தியை, விற்பனையை, நுகர்வை, சாவுகளை ஊக்குவித்ததாக அமையும்னு சொல்லி கொடுக்க மறுத்து விட்டது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இந்த விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்ட போது அரசாங்கம் ஓடி போய் தலைக்கு 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்தாங்க. அங்கே பீகாரில் மதுவிலக்கை நோக்கி அரசாங்கம் இருக்கின்றது, இங்கே மதுவை நோக்கி இருக்கின்றது. உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருத்தல் வேண்டும். ஆனால் இங்கே மதுவை நோக்கி இருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலை குனிவு. கல் ஒரு போதைப் பொருள் அல்ல என்பது குறித்த இயக்கத்துடன் வாதாட வருமாறு 10 கோடி ரூபாய் பரிசையா அறிவிச்சிருந்தீங்க. இதுதான் உங்க ஸ்டண்டா? ஸ்டண்ட் கிடையாது, ஸ்டண்ட் கிடையாது. நாங்கள் ஸ்டண்ட் அடிக்கக்கூடிய பழக்கம் எங்ககிட்ட கிடையாது. யதார்த்தம். நீங்களே வாங்கம்மா, உங்களுக்கு 10 கோடி கொடுத்துட்றோம். கள்ளு ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் இறக்குமதி மதுக்களும் கள்ளை விட நல்லவை. கள்ள இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை. நீங்க நிரூபிச்சிருங்க, உங்களுக்கு 10 கோடி கொடுத்துட்றேன். இல்லை இந்த 8 கோடி மக்கள்ல யாராச்சும் ஒருத்தருக்காவது இப்படிப்பட்ட நிரூபிக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை இருந்தால் அழைச்சிக்கிட்டு வந்துடுங்க, அவங்களுக்கு கொடுத்துடலாம். சார்
இந்த 10 கோடி ரூபாய் பரிசை எளிதாக பெறும் விதமாக இதே சென்னையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் இருந்த போதும், இப்போது மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் இருக்கின்ற போதும் அசுமேத யாகங்கள் நடத்தணும். ராஜரத்ன விளையாட்டு அரங்கத்திலிருந்து தெற்கு போர்க் சாலை வரையில் குதிரை விட்டோம். அந்த குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளுமறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் மதுதான் என அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி விட்டோம். யாருமே வரல, இதுவரை யாருமே வரல. இவங்க எல்லாமே எங்களை கண்டு ஓடினவங்க தான். இல்ல, எங்ககிட்ட வந்து வாதம் பண்ணி ஒரு கால் நாங்க வெற்றி பெற்றுட்டோம்னா நாங்க தமிழ்நாட்டில் ஹீரோ ஆயிடுவோம், அவங்க எல்லாம் ஜீரோ ஆயிடுவாங்க. அந்த பயம், அந்த பயம்தான். வர சொல்லுங்களேன், துணிச்சல் இருந்தா. இல்ல 8 கோடி மக்கள் வர சொல்லுங்களேன். ஏன் 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கணும்? நெஞ்சு ஒருக்குதலையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சு அஞ்சு சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. இதுக்கெல்லாம் என்ன பதில்? பாரதியா இருந்தா அடிச்சே கொண்டிருப்பார். இன்னைக்கு கல்லுக்கு தடை விதித்தது தமிழ் இனத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட அநீதி என்று கூறுகிறீர்கள். ஒருவேளை தமிழ் இனத்தோட தொடர்பு உடையதா கல்? தமிழ் மக்களின், தமிழ் இனத்தின் அடையாளம் கல். தமிழ்நாட்டினுடைய மரம் பனை, பனைகளுடைய அழிவு தமிழ் இனத்தினுடைய மறைவு. கஜா புயல் வந்தது, உங்களுக்கு தெரியும். எல்லா மரங்களும் விழுந்துட்டது, பனைகள் மட்டும் நிமிர்ந்து நின்றது. இதுவரையிலும் பனைகளுக்கு யாராச்சும் நீர் பாய்ச்சி இருக்கிறோமா? இல்லை பனைகளுக்கு யாராச்சும் ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா? இல்லை பூச்சி மருந்து பூஞ்சால மருந்து களக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா? இல்லை நோய் ஏதாச்சும் தாக்கி இருக்கா? இல்லை இல்லை இல்லை. அப்படிப்பட்ட மரம் தான் கற்பகத்தரு காமதேனுன்னு சொன்னோம். அந்த மரத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சோதனை நினைக்கும் போது வேதனையா இருக்குது. இப்போ காவேரி நதிநீர் பிரச்சனைக்கு வந்து ஒருபோதும் தீர்வு காண முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. அது எழுதுன அடிப்படையில் சொன்னீங்க. கல்லை பற்றிய புரிதலும் தமிழ்நாட்டில் இல்லை, காவிரி தீர்ப்பை பற்றிய புரிதலும் தமிழ்நாட்டில் இல்லை. அதற்கும் இதற்கும் ஆமா, காவிரி தீர்ப்புங்கிறது ஏட்டு சுரைக்காய், காணல் நீர், மாயமான். 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் சரியான இலக்கை நோக்கி தமிழ்நாடு அரசு வழக்கை நடத்தவில்லை. எந்த இலக்கை முன்னிறுத்தினாங்க? இப்போ நீங்கள் அழைச்சிங்க, இங்கே பதிவு பண்ணணும்னு நான் வந்தேன். இலக்கு இல்லாமையே எங்கே வரணும்னு தெரியாம ஆட்டோவில் இருந்து எங்கே போகிறது? இலக்கு இல்லாமல் வழக்கு நடத்தியிருக்காங்க. இலக்குன்னு என்ன? தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு அதற்குண்டான ஒரு தீர்ப்பை பெற்றிருந்தால், கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நேர தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுப்பதாக இருந்திருந்தால், தீர்ப்பின் விகிதாச்சாரம் என்ன? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. வரக்கூடிய நேர தினந்தோறும் எப்படி பெட்ரோல் டீசல் விலையை தினந்தோறும் நிர்ணயம் செய்து அறிவிக்கின்றார்களோ அதை போல தினந்தோறும் நிர்ணயம் செய்து அவரவருக்கு உண்டான தண்ணீரை அவரவருடைய நீர்த்தேக்கங்களுக்கு அனுப்பியிருந்தால், தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால், எதுக்கு உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேர கர்நாடக நீர்த்தேக்கங்கள் ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகளில் தேக்கணும்? அந்த அணைகள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா? இல்லை தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோமா? எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இவங்களுடைய தண்ணியை அவங்களோட அணையில் தேக்க சொல்லி ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? இது வரல 28 ஆண்டுகால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 7 ஆண்டுகள். இந்த 35 ஆண்டுகளில் கர்நாடகா எப்போ தீர்ப்பு மதித்து, இல்லை காவிரி மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்றுக்குழு, மத்திய அரசு, உச்சநீதிமன்றம் இவர்களுடைய உத்தரவை மதித்து தண்ணி திறந்திருக்காங்க? ஒருபோதும் திறக்கல. எப்போ திறந்தாங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும், அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டையும் புதுச்சேரியும் வடிகால வச்சு தான் திறந்திருக்காங்க. தமிழ்நாடும் புதுச்சேரியும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கும் திறக்கல, இன்னைக்கும் திறக்கல, நாளைக்கும் திறக்க போகிறதில்ல. நடப்பு தண்ணீர் ஆண்டில் 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளால் வெட்டுச்சல்ல. குறுவு சாகுபடி சாத்தியமாச்சா? ஏன் சாத்தியமாகல? இதை பற்றி சட்டப்பேரவையில் ஏதாச்சும் விவாதிச்சாங்களா? இல்லை பாராளுமன்றத்தில் 40 பேர் போனாங்கல்ல, யாராச்சும் வாய் திறந்தாங்களா? திறக்கலையே, திறக்கலையே. என்ன காரணம்? என்ன காரணம்? யார் அந்த சார்? யார் அந்த சார்?
அதான் முக்கிய நாட்டுக்கு. ஆமா. அது எல்லா ஊர்கள்லையும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அங்கங்கே காவல் நிலையம் இருக்குது, அங்கங்கே நீதிமன்றம் இருக்குது, அது அவங்களுடைய வேலை. பாராளுமன்றம், சட்டப்பேரவை கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடங்கள். அதை கொள்கை முடிவு எடுக்காமல் அதை கொண்டு வந்து இங்கே புகுத்திட்டு இருக்கீங்களே, என்ன கொடுமை. இதுதான் பகுத்தறிவு பாசறியல் பயின்ற லட்சணமா? ஐயா, இப்போ வந்து கல் இயக்கத்துக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க இல்லையா? இது தொடர்பாக நீங்கள் வழக்கு எதுவும் பதிவு பண்ணியிருக்கீங்களா? உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றம் சார்பாக வழக்கு எதுவும் தொடர்ந்துருக்கீங்களா, இல்லை நிலுவையில் எதுவும் இருக்கா? நாங்கள் வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணோம். இட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. இது தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு. உச்சநீதிமன்றம் போனோம், அங்கே இதையே சொல்லிட்டாங்க. இட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். நாங்கள் கேட்குறோம், வாட் இஸ் பாலிசி மேட்டர்? வி வாண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஃபார் பாலிசி மேட்டர். கொள்கை முடிவுன்னு என்ன? வெட்டொன்று துண்டு, வெட்டொன்று துண்டு, வெட்டொன்று துண்டு. கன்சம்ஷன் ஆர் ப்ரொஹிபிஷன், தட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட். அரசாங்கம் நுகர்வுன்னு வந்துட்டாங்க. ஏன் கல்லுக்கு தடை? கல்லில் கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட்டு. ஒரு அரசனுடைய கையிலாகத்தானே எப்படி கொள்கை முடிவாகு? இதையெல்லாம் நீதிமன்றம் கேட்டிருக்கோணும், கேட்கலையே. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அங்கே கலப்படம் பண்ணுவாங்கல்ல. அந்த அரசுகள்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஆளுமை இல்லாதவர்களா? இதை நீதிமன்றம் கேட்டிருந்தா நல்லா இருக்கு, கேட்கல. நீதிமன்றத்திலே கேட்கலங்கும் போது அது ரொம்ப நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேலே அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. உச்ச நீதிமன்றம் போயாச்சு, அதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் போக முடியாது. நீங்கள் ஆங்கிலேயர் ஆட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பிரிவி கவுன்சில் போகலாம் லண்டனுக்கு, அதுக்கு வழி இல்லை. வேற எதுவும் மேல்முறையீடு எதுவும் பண்ண முடியாதுங்களா? எப்படி பண்றதுக்கு மேல்முறையீடு? அதை முடிஞ்சது, இறுதி தீர்ப்பு, அவ்வளோதான் முடிஞ்சது. இது ஒரு கொள்கை முடிவு, தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு. ஒரு பாப்புலர் கவர்மெண்ட் எலெக்டட் பை த பீப்புள், மக்களுடைய எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மாறாக அந்த அரசு நடந்து கொண்டால் தேர்தல் நேரத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள். அதனாலதான் தேர்தல் நேரத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள்ங்கிறதுனாலதான் நாங்க மக்களை நாடுறோம். இன்னைக்கு மக்களை நாடுறோம். கல்லுக்கு எதிராக யார் இருந்தாலும் வரக்கூடிய 2026 அவங்களுக்கு வாக்களிக்காதீர்கள். இல்லைன்னா வாதத்துக்கு வர சொல்லுங்க, வாங்கி சொல்லுங்க 10 கோடி. இப்போ விஜய் போன்றவங்கெல்லாம் அரசியலில் புதுசாக வந்திருக்காங்க, அவங்க பதில் சொல்லி ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் பதில் சொல்லி ஆகணும். முதலமைச்சர்லேருந்து எடப்பாடி பழனிசாமி, இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி எல்லாரும் பதில் சொல்லணும். நாங்கள் கேட்க போகிறோம், ஒவ்வொரு கட்சி தலைவர்களை பார்த்து ஒரு கூட்டமாக போய் பத்திரிகை ஊடகங்கள் அழைச்சிக்கிட்டு போகிறோம். கள் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா? இதுவரை யாரும் ஆதரவு அளிச்சிருக்காங்களா? அந்த கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு கொடுத்துருக்காங்க, சீமான் அவர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் மக்கள் கட்சி, இந்த மாதிரி கட்சிகள்லாம் பெரும்பான்மையா வந்துருது, அதிகமா ஆதரவு அளிச்சதே உங்களுக்கான இதுவா பெற்றியா பார்க்கலாம். இந்திய ஜனநாயக கட்சி, இந்த மாதிரி பல கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, உடன்பாடுனா வரவேற்கிறோம், முரண்பாடுனா வாதத்துக்கு வாங்க, வாங்கிக்குங்க 10 கோடி. எங்களுக்கு உடன்பாடும் இல்லை முரண்பாடும் இல்லைன்னா ஒன்றா ஆணாருங்க, இல்லை ஒன்றா பொண்ணாருங்க, ரெண்டு கட்டுற நிலைமையில் இருக்க வேண்டாங்க. சரி, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ரெண்டுக்கு நாங்கள் தயாராக இல்லைன்னா எதுக்கு உங்களுக்கு கட்சி, எதுக்கு தலைவர் பதவி? இந்த கேள்விக்கு ஒவ்வொரு கட்சி தலைமையும் பதில் சொல்லியாகணும். இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எந்த கட்சியும் விட போகிறதில்லை. கழுத்தில் துண்டை போட்டு இழுத்து போட்டு பிடிச்சி கேட்க போகிறோம். இது தமிழ்நாடு உங்களுடைய வேட்டைக்காடு அல்ல, விளைநிலம். மீனுக்கு வாழை காட்டுறது, பாம்புக்கு தலையை காட்டுறது, நழுவல் போக்கில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சிக்கும் நெருக்கடி கொடுக்க போகிறோம். எந்த பதிலும் சொல்ல முடியாது, அவங்க விழிக்க போகிறாங்க. ஐயா, இப்போ கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும் என்பதில் தமிழக அரசியல் கட்சிகளோட பொதுவான நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்களுடைய நிலைப்பாடு இப்போ கல்லுக்கு ஆதரவாக மக்கள் மாறி இருக்காங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்லுன்னு சொன்னாவே முக சுழிப்பாங்க, இப்போ ஆதரவாக இருக்காங்க. உதாரணம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் ஊரில் 1962 நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு தேநீர் கடை ஆரம்பித்தாங்க. அப்போது அஸ்காட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். சீனி சர்க்கரையை போட்டால் அதுக்கு பேர் அஸ்காட்டி, 5 பைசா. சாதா டீ கருப்பு டீயில் போட்டால் 3 பைசா. இன்றைக்கி
சீனி சக்கரை விலை என்ன கிலோ? 45 ரூபா. கருப்பட்டி விலை 350 ரூபா. ஆமா. எப்படி மாறி இருக்குது பாருங்க. அதனால மக்கள் இயற்கையை நோக்கி போறாங்க. இன்னைக்கு அந்த வெண் சர்க்கரை நாம் அதிகமாக பயன்படுத்தினதனுடைய விளைவு வெளிப்பாடு சர்க்கரை நோய் வந்து கூடிட்டுது. வெண் சர்க்கரை விஷம்னு சொல்றாங்க, இருந்தாலும் நாம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆக மக்கள் இயற்கை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அரசாங்கம் வந்து திரும்புறதுக்கு தயாரா இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எங்களுக்கு பேராதரவு கொடுக்குறாங்க. அதாவது எங்களை பொறுத்தளவில் அதுவே பெரிய ப்ளஸ் பாருங்க. எங்களை பொறுத்தளவில் எங்ககிட்ட 100க்கு 100 நியாயம் இருக்கு. ஒலித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கெடும். ஆயிரக்கணக்கான எலிகள் ஒன்றிணைந்து வந்தாலும் நாக தலை தூக்குனா நாகத்தினுடைய காத்து பட்டா எலிகள்லாம் மடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி எங்ககிட்ட நியாயம் இருக்குது. எங்கள் பின்னாடி மக்கள் இருக்காங்களோ இல்லையோ நியாயம் இருக்குது. நியாயம் வென்றே தீரும். ஐயா, இப்போ தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு கல் தொடர்பான புரிதல்கள் இருப்பதாக நினைக்கிறீங்களா? கல் தொடர்பான புரிதல்கள் அவங்களுக்கு இல்லை. இல்லாதனுடைய விளைவு தான் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டப்பேரவையில் பதிவு பண்றாரு. என்னன்னு பதிவு பண்றாரு? தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. புரிதலின்மையினுடைய வெளிப்பாடு. இவருக்கு அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவை பற்றி தெரியாது. அதே மாதிரி ஒரு தேசிய தலைவர் முழங்குறாரு மேடையில், தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். அவருக்கு புரிதல் இல்லை. இப்படி தலைவர்களுக்கே புரிதல் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது சட்டப்பேரவையில் அண்மையில் ரூபி மனோகரன் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்டார், கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்குவீங்களான்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா பொன்முடி பதில் சொன்னார். புரிதல் இல்லாமல் அவர் பதில் சொல்கிறாரு. பதநீரில் எதையோ போட்டு அதை விசக்கல் ஆக்குறாங்க அப்படிங்கிறாரு. பதநீர் எதுக்காக சுண்ணாம்பு தடவுறோம்? அது புளிச்சு போகாமல் நொதிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு. ஒரு 10 மணி நேரம் தான் நொதிச்சு போகாமல் புளிச்சு போகாமல் இருக்குது. மறுபடி மீண்டும் அது கல்லாத்தான் மாறும். அந்த புரிதல் அமைச்சருக்கு இல்லை. ஆக அமைச்சருக்கு புரிதல் இல்லை, சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு புரிதல் இல்லை. அதான் வள்ளுவர் சொன்ன மாதிரி தான் இருக்குது. கல்லார் வினிக்கும் கடுங்கோல் அது வல்லது இல்லை நிலக்கு போரை. ஒரு ஆட்சியாளன் தனக்கு கீழ் கல்லாதவர்களை, மூடர்களை, முட்டாள்களை அமைச்சர்களாகவும் ஆலோசகர்களாகவும் வைத்திருப்பதை விட கேடு அந்த நாட்டுக்கு ஏதும் இல்லை. ஐயா, இப்போ சமீபத்தில் நீங்கள் நடத்திய போராட்டத்தில் பங்கேற்று ஆதரவு தெரிவித்த அரசியல் தலைவர்கள் பற்றி. அதாவது 2008 ஒரு சென்னையில் ஒரு உண்ணாவிரதம் வச்சுருந்தோம் சேப்பாக்கத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் இரவில் அனுமதியை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் முதலமைச்சர். அப்போ வந்து இலா கணேசன், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் வந்திருந்தாங்க. உடனே நாங்கள் அண்ணா சாலையை மறிக்கிறது, சாலை மறியல் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணோம். அவங்கெல்லாம் வந்து சாலை மறியல் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி ஆணையாளர் வந்து அனுமதி கொடுத்தாரு. உண்ணாவிரதம் இருந்தோம். அதில் தான் ஒரு முடிவு பண்ணோம், ஜனவரி 21 கல் இறக்குறதுன்னு. அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா அவங்கள போய் போயஸ் தோட்டத்தில் 1.25 மணி நேரம் பேசணும். அந்த அம்மா சொன்னாங்க, இவ்வளோ நேரம் உங்கள் கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை வெளிப்படுத்திட்டீங்க, என்கிட்ட வந்திருக்கீங்க, என்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை, உங்களுக்கு தெரியுமல்ல அம்மா, வர்ற ஜனவரி 21 கல் இறக்குறோம், இந்த அரசாங்கம் எங்கள் மீது அடக்குமுறையை மேற்கொண்டால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? யோசிச்சு இந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன்னு. அதே மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கின்றோம். இப்போ நாங்கள் கல் இறக்குறோம், எப்படி ஜெயலலிதா அன்னைக்கு சொன்னாங்களோ உங்களுக்கு ஆதரவாக இருப்போம்னு சொல்லி நீங்களும் ஆதரவாக இருங்க. அப்படின்னா ஜெயலலிதா படத்தை போடுறீங்க, ஏன் போடுறீங்க? அதே செல்வி ஜெயலலிதா 2011 தேர்தலின் போது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்குவோம்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி என்னை பார்க்கணும்னாங்க. 2 முன்னாள் அமைச்சர்கள் PC ராமசாமி, துரை ராமசாமி அழைச்சிக்கிட்டு போனாங்க. ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குனாங்க கீழே ஈரோட்டில். என்னை வந்து பார்த்தாங்க. அம்மா, பொள்ளாச்சி கூட்டத்தில் கள்ளுக்கு ஆதரவாக நீங்கள் பேசியிருக்கீங்கம்மா, கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்குவோம்னு சொல்லியிருக்கீங்க,
மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஆதரவு பெருகி இருக்கின்றது. இந்த தேர்தலில் வெற்றி பெறுவீர்கள், முதலமைச்சராவீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அம்மா நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு போனாங்க. இறக்கும் வரல அவங்கள பார்க்க முடியல. எம்ஜிஆர் ஒரு கல் ஆதரவாளர். எம்ஜிஆர் காலத்தில் தான் கல் தடை கொண்டு வந்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் ஒரு கல் ஆதரவாளர். 1/1/87 தடை கொண்டு வராங்க. அதே ஆண்டு ஜனவரி 24 அவர் காலமாயிடுறாரு. கடைசி காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு பல பேர்த்துக்கு தெரியும். சில நேரங்கள் நினைவாற்றல் இருக்காது. அந்த நேரத்தில் அப்போது ஆளுமையோடு இருந்த வீரப்பன் போன்றவர்களெல்லாம் செய்த சதியாக இருக்கக்கூடும் என நாங்கள் சந்தேகிக்கின்றோம். அந்த நேரத்தில் யாரோ ஊட்டிக்கிட்டாங்க, அவ்வளோதான். இதுதான் நடந்திருக்கணும். ஆனால் எம்ஜிஆர் ஒரு கல் ஆதரவாளர். நான் ஏன் பிறந்தேன் அவருடைய சுயசரிதையில் பதிவு பண்ணுறாரு. நான் சிறுவனாக இருந்தபோது நோய்வாய்ப்பட்டிருந்தேன். மருத்துவர் ஆலோசனைப்படி கல்லை தொடர்ந்து பருகி வந்ததால் நோயிலிருந்து மீண்டேன். கல் ஆதரவாளர். அப்புறம் ஏன் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் படத்தை போடுறாரு, ஜெயலலிதா படத்தை போடுறாரு, ஏன் கல்லுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க மறுக்கிறாரு? இதுக்கெல்லாம் அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன? நாளைக்கு கேட்க போகிறோம். 100 பேர் போய் கேட்க போகிறோம். பத்திரிகை ஊடகங்களோட போக போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் போக போகிறோம். அவர் மட்டுமல்ல, விஜயிலிருந்து யாரையும் விட போகிறதில்ல. இது என்ன தமிழ்நாடு உங்களுடைய வேட்டைக்காடா? நாங்கள் என்ன செம்மறி ஆடுகளா? நீங்கள் எல்லாம் ஓநாய்களா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஆதரவு அளிச்சிருக்காங்க. அப்போ புரிதல் இல்லைங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ மகளிர் மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு மாநாட்டை திருமாவளவன் நடத்தினார். அதில் பெரிய கட் அவுட்டு தந்தை பெரியாருக்கு வச்சுருந்தார். அந்த மேடையிலே விளக்கம் கொடுத்தாரு. ஏன் தந்தை பெரியாருக்கு இவ்வளவு பெரிய கட் அவுட் வைத்திருக்கின்றோம் என்றால், தந்தை பெரியார் அவர்கள் ஒரு மது எதிர்ப்பாளர், கள் எதிர்ப்பாளர், ஆகவே எத்த பெரிய கட் அவுட் வச்சிருக்கிறோம் அப்படின்னாரு. தந்தை பெரியார் ஒரு கள் ஆதரவாளர், மது ஆதரவாளர். இந்த புரிதல் அவருக்கு இல்லை. 22/1/1963 கும்பகோணத்தில் மது வேண்டுவோர் மாநாடு நடக்குது. அதுக்கு தந்தை பெரியார் தலைமை தாங்கிறாரு. அப்போது உரையாற்றுகின்ற பொழுது, நான் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தபோது 1921 காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு கல் இறக்கிய 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன். அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன். கல் ஒரு போதைப் பொருளோ மதுவோ அல்ல. இறக்கிய கல்லை மரத்தடியிலேயே குடிப்பதற்கு கொடுத்து விட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது. கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். கல் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும். என்னுடைய தங்க கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கரு அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. கள்ள குடிச்சா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தாரு. நோய் கட்டுக்குள்ள இருந்தது. நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல. இதுக்கு இடையில மதுவில் கொண்டு வந்தாங்க. கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க. கல் கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டு கல்லை குடிச்சிக்கிட்டு இருந்தாரு. அது கேவலம்னு சொல்லி கல் குடிக்கிறத நிறுத்திட்டாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் அவர் உயிரோடு இருந்திருப்பார். இதுக்கு திருமாவளவன் சொல்லும் பதில் என்ன? அவர் 3 முறை நாடாளுமன்றம் போயிருக்கார்ல. ஏதோ தூக்கி பிடிச்சிக்கிட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க நாடாளுமன்றத்தில். அரசியலமைப்பு சட்ட பிரதி அதில் பிரிவு 47 தான் மதுவிலக்கு, மது கொள்கை மற்றும் போதைப் பொருளை பற்றி சொல்லுது. அது விளக்கம் சொல்லுங்க. வர சொல்லுங்க வாரத்துக்கு. வாங்கிட்டு 10 கோடி. இல்லைன்னா நீங்கள் 40 பேர் கையில் தூக்கி பிடிச்சது அரசியலமைப்பு சட்ட பிரதியா இல்லை செங்கல்லா? ஒரு புரிதல் இல்லைங்க. கள்ள பற்றிய புரிதல் இல்லை தலைவர்களுக்கு. வர சொல்லுங்க வாரத்துக்கு. கொடுத்துட்ற 10 கோடி. அப்படி வந்து அவர் வெற்றி பெற்று விட்டால், இப்போ திருமாவளவன் வெற்றி பெறுறாரு, இல்லை விஜய் வராரு, அவருக்கு கல்லில் முரண்பாடுனா, கல் விடுதலையில் முரண்பாடுனா, அவர் புஷி ஆனந்து அந்த ரசிகர் பட்டாளத்தை எல்லாம் அழைச்சிட்டு வந்து ஒரு பக்கம் உட்காரிட்டு எங்கள் தரப்பில் ஒருத்தர் மட்டும் வர்றோம், நடக்கட்டும் வாதவாதம். அந்த வாதவாதத்தில் அவர்கள் தரப்பு வெற்றி பெற்று விட்டால் 10 கோடி பணம் பெருசல்ல அவங்களுக்கு. சம்பளம் 200 கோடி வாங்குறாங்க ஒரு திரைப்படத்துக்கு. அதெல்லாம் சாதாரணம். அது முக்கியம் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் இதயங்களில் இடம் பிடிப்பார்கள். 2026 இது வாக்காக மாறும். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவருடைய கட்சி வெற்றி பெறும். முதலமைச்சர் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நாங்க யாருக்கு ஆதரவு அளிக்க போறது இல்லைங்க. அதாவது அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கு. நாங்க உரிமையில தலையிட விரும்பல. எங்களை பொறுத்தளவுல
யார் நல்லவர்கள், ம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் நீங்கள் வாக்களிங்க. ம். அதான் நாங்கள் சொல்ல போகிறோம். ஓகே. நாங்கள் யாருடைய உரிமையில நாங்கள் தலையிட மாட்டோம். சில நிறைய பேர் ஆதரவு மக்களுக்கு தெரியும் யார் நல்லவங்கன்னு தெரிஞ்சு வாக்களிப்பாங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்க முடியாது. எதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். ஆக 2026 தேர்தல் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு தேர்தலாக இருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். மாற்றம் ஏற்படுமா 2026ல? மாற்றம் ஏற்பட்டால் பொற்காலம், மாற்றம் ஏற்படாமல் போனால் பொறாத காலம். மாற்றம் ஏற்பட்டா நம்மளுக்கு சாதகமான சூழல் அமையன்னு எடுத்துக்கலாம். இப்ப தேர்தல் வர்றதுனால ஒவ்வொரு கட்சியும் வந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு கட்சி வந்து கல்லுக்கு விடுதலை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை கொடுத்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஆதரவு அளிப்பீங்களா? ஆதரவு கொடுக்க மாட்டோம், பரிசீலிப்போம். ஏன்னா கடந்த தேர்தலில் 2021 உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் தான் தேர்தல் வியூக களத்தை வந்து திமுக கூட்டணிக்கு அமைச்சு கொடுத்தாரு. அவர் முன்னிறுத்தினது என்ன? மதுவிலக்கு. மதுவிலக்கு. கோவன்கிற ஒருத்தர் வந்தார், அவர் கொட்டியும் முழங்கினார், கொஞ்சமாக நஞ்சமாக பேசினார். மூடு டாஸ்மாக மூடு டாஸ்மாக மூடு. இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் பதாகையை பிடிச்சிக்கிட்டு என்ன சொன்னார்? மூடு டாஸ்மாக மூடு. இப்போ இருக்கக்கூடிய கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகம், இதற்கு காரணம் டாஸ்மாக் மது கடைகள் சொன்னாங்கல்ல. வந்து 4 வருஷம் ஆச்சல்ல, மூடுனாங்களா? எப்படி இவங்க நம்புறது? இவங்க சொன்னதை வந்து நாங்கள்லாம் வந்து ஓடுற தண்ணியில் எழுதுனா கூட கொஞ்சம் அடையாளம் தெரியும், வீசுகிற காற்றுல எழுதணும். எப்படி நம்புறது? அதாவது கனவினும் இன்னாது மண்ணோ வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இப்படிப்பட்டவங்களுடைய உறவு கனவுலோடு வரக்கூடாதுங்கிறார் வள்ளுவர். அப்புறம் இவங்களை கொண்டு ஆட்சி கட்டல் உட்கார வச்சா நாடு எப்படி இருக்கும்? பொதுவாக சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, அதை பற்றி உங்களோட கருத்துக்கள்? சமூக பிரச்சனைகளுக்கு நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுக்குறோம். அதாவது 2300 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க நாட்டில் மக்களாட்சி மலர்ந்த போது யார் யார் அன்றாட அரசியலில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களே அந்த நாட்டினுடைய குடிமக்களாக கருதப்பட்டார்கள், மற்றவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். ஆக அன்றாட அரசியல் ஈடுபாடு இருக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவசியம். எப்படி ஒரு மனிதனுக்கு ஆடை முக்கியமோ அது மாதிரி அரசியல் ஈடுபாடுங்கிறது மிக 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 அவசியம். அந்த அடிப்படையில் நான் வந்து சமூக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னை பொறுத்தளவில், எங்களை பொறுத்தளவில், இயக்கத்தை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு கோழி காலையில் கோவத்தான் முடியும், அது அதனுடைய கடமை. ஆனால் அதே நேரத்தில் கொரட்டை விட்டு தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை போய் கொத்தி எழுப்பக்கூடிய வேலை கோழிக்கு இல்லை. அதையும் மீறி போய் கொத்தி எழுப்பிட்டுதுன்னா என்ன நடக்கு? குறவலை பிடிச்சிடுவாங்க, அடுத்து கோழி குழம்பு தான் மணக்கு. அது எங்களுடைய வேலையும் அல்ல. சொல்லுவோம், அநியாயம் நடக்குது. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பொற்காலம், இல்லாமல் போனால் பொறாத காலம். we are catalyst. கல்லுக்கு விடுதலை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார்பாகவும் எங்கள் தொலைக்காட்சி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்வை ஒளிபரப்பும் வேந்தர் தொலைக்காட்சிக்கு தமிழ்நாடு கள்ள இயக்கம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது.